போங்கடா. அவன் ஆடுறதுதான் சொல்லாதே கிஃப்ட் எல்லாத்தையும் கொண்டு போயிடுவேன். இப்பயே சொல்லிட்டேன். வீடியோ எடுத்து வேணாம் அப்படியே கிஃப்ட் எல்லாம் கொண்டு போயிடுவோம். ஓஹோ இல்லைன்னா எல்லாம் கொண்டு போயிடுவோம். வணக்கம் நண்பர்களே, முன்னும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் திருப்பி இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக தான் போய்கொண்டிருக்கிறோம். பாருங்க, கேஷ் பொக்கே மற்ற 2-3 கிஃப்ட் ஐட்டங்கள் இருக்குது. அவருக்கு போகிற லெவலில் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பண்ண போகிறோம். வாங்க வீடியோவாக போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ வீடியோவாக போகலாம். வணக்கம், நாங்கள் இப்போ சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி வரோம். உங்களுக்கு இப்போ இந்த கிஃப்ட்டுகள் நிறைய கிஃப்ட்டுகள் அனுப்பியிருக்கிறீங்க. யார் அனுப்பிடுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு அன்புக்கு வந்தால் நான் அனுப்பியிருக்கிறீங்க. சரி, ஓகே. உங்களுக்காண்டி சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பியிருக்கிறீங்க. அடுத்த உங்களுக்காண்டி ஒரு கேஷ் பப்பே அனுப்பியிருக்கிறீங்க. எவ்வளோ அழகா இருக்குது. இதில் எவ்வளோ கேஷ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்க. சரி, ஓகே. அடுத்தவங்களுக்காண்டி ஒரு ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்கீங்க. அதை இப்போ பிரிக்க வேண்டாம். நீங்கள் பேரை சொன்ன அப்புறம் பிரிப்போம். பேரை கெஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்சாங்களா இருக்கலாம். எங்களே தெரியும் யாருன்னு. அண்ணா கிஃப்ட் இங்கே இருக்கு. சரி, நான் நாட்டை சொல்லுவேன். எந்த நாடு? யூரோப் கண்டம். யூரோப்ல இருக்கிற ஒரு ஆள். அப்புறம் நான் நாட்டை சொல்றேன். ஏன்னா நான் நாட்டை சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. சொல்லாதே கிஃப்ட் எல்லாத்தையும் கொண்டு போயிடுவேன். இப்பயே சொல்லிட்டேன். வீடியோ எடுத்து வேணாம் அப்படியே கிஃப்ட் எல்லாம் கொண்டு போயிடுவோம். ஓஹோ இல்லைன்னா எல்லாம் கொண்டு போயிடுவோம். பேர் சொன்னா தான் தெரியும். எந்த நாடுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கெஸ் பண்ண ஈஸியா உள்நாடாவும் இருக்கலாம், வெளிநாடாவும் இருக்கலாம். நான் சொல்ல மாட்டேன். சொல்றேன்டா கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்து போயிடும். மிக்கி போமா. மிக்கி ஆடுங்க. மிக்கி மாறுறதுக்கு தயாரா நினைக்கிறேன். நீங்க சொன்னாதான் மிக்கி சொல்ல மாட்டேன். மிக்கி கேட்கக்கூடாது. எனக்கு மேற்குது. நான் சொல்ல மாட்டேன். எவ்வளவு நேரமானாலும் இப்படியே இருந்து கேட்போமா? கெஸ் பண்ணுவோம். சரி, அதான் யூரோப் கண்டத்துல இருக்குன்னு சொல்லி இருக்கோம். சரி, ஓகே. நாட்டை ஏன் சொல்றேன்? லண்டன். அவன் சொல்லி பிரிக்கா தெரியும் மகளாரு. ஆனா அதுக்கு முதல்ல சொல்லுங்க. சரி, இதை பிரிப்போம். பாவம் மழையிலும் அந்த போட்டோஸ் எடுக்க நிறைய பேர் நிக்கிறீங்கன்னா வந்தாலும் பிரிப்போம். ஓ, இதே கேள்வி ஏண்டுக்குள்ள போவேன்.
உங்களோட வெட்டிங்கான அந்த ஃபோட்டோவோட ஓகே நீங்கள் எந்த இடத்துல ஃபுல்லாக ஓகே எதிர்பார்த்தீங்களா அப்படி அனுப்புவீங்க நன்றியா சொல்கிறேன் சரிண்ணா உங்களுக்கு இதை விட இன்னொரு கிஃப்ட்டும் இருக்குது தேசத்தவங்களோடு கூட இருப்பாரா பண்ணி ஹலோ ரமேஷ், நான் ஆக்டி பெரிய வைக்கிறேன். வாழ்த்துக்கள் ரமேஷ். வேற என்ன சந்தோஷமா கூட திருமணம் முடிந்தது? நான் என்ன மருமா பார்த்துதான் வேற என்ன ஓகே சரி ஓகே இந்த கிஃப்டை பிரிங்க ஆளும் உங்களை இவ்வளோ பேர் கிஃப்ட் இருக்குதா நீங்க அப்புறம் இதுவும் உங்களோட அண்ணா தான் இருக்கு அவருக்கு நீங்க சொல்லுவீங்க எதிர்பார்த்தீங்களா அப்படி செய்வீங்க சரி நான் நன்றி அடுத்த டான்ஸ் நன்றி அவன் ஆடுறதுதான் இப்போ நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கிஃப்ட் டெலிவரியை செஞ்சுட்டு வந்துட்டோம். உங்களுக்கும் இப்படியான யாருக்கும் இப்படியான சர்ப்ரைஸ் எதுவும் செய்யணும் உண்டா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மிக்கி எதாவது சொல்ல போகிறீங்களா? பாய் பாய். சரி ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறாங்க மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பக்கத்தில் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுவாங்க. அப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோஸ் எல்லாம் என்ன வரும் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.